அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லலாம். எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய நாள் மிக மிக விசேஷம் வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு நவம்பர் மாதத்தின் 5ஆம் தேதி, ஐப்பசி மாதத்தின் 19ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன்கிழமை நாளில் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம தாராளமாக செய்யலாம். ஏன்னா அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம். மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் அவங்கள அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் இது அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ஐப்பசி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியும் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பௌர்ணமி திதியானது இன்று இரவு 9:37 அப்படிங்கும்போதே தொடங்கிடுச்சு. இது நாளை இரவு 7:20 வரைக்கும் இருக்குது. ஐப்பசி மாத பௌர்ணமியில் தான் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும். உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருந்தது அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணுங்கள். ஏன்னா அந்த அன்னாபிஷேகத்தில் சிவபெருமான் காட்சி கொடுப்பார் இல்லையா, அதை நம்ம போய் பார்த்தோம் அப்படிங்கும்போது நமக்கு அன்னத்திற்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறது, சம்பாதிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அன்றாட உணவுக்கும் கௌரவமான ஒரு வாழ்க்கைக்கும் தான். உணவுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்லலாம். அப்போது இந்த உணவுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் வரக்கூடாது, வராமல் இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த தரிசனம் நம்ம பார்க்கறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் நீங்கள் கூட அரிசி வாங்கிட்டு போயிட்டு சிவபெருமான் கோவிலில் கொடுத்தீங்கன்னா அவங்க சாதம் வடித்து அதை அன்னாபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் முடிஞ்சதுன்னா தாராளமாக பண்ணலாம். மேலும் உங்களால் முடிஞ்ச காய்கறிகள் இது ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுத்தீங்கன்னாலும் நல்ல பலன் கொடுக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாக சிவபெருமானை அலங்காரம் செஞ்சுருப்பாங்க. அந்த அரிசியினாலையும் காய்கறிகளாலையும் பார்த்திங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள். மேலும் இந்த ஐப்பசி பௌர்ணமி நாளில் நிலவு பூமிக்கு மிக அருகில் தெரியும். அப்படிங்கிறதுனால அதனுடைய அளவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். இதன் மூலமாக நல்ல ஒரு பளிச்சுன்னு வெளிச்சம் தெரியும். இதன் மூலமாக நமக்கு அதிகப்படியான நேர்மறை ஆற்றல்களும் கிடைக்கும். இவை தவிர நம்ம சாதாரணமான நாட்களில் ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறோம். அது ஒரு சிலருக்கு பலன் கிடைக்குது, ஒரு சிலருக்கு கிடைக்காம போகுது. ஆனால் கண்ணை மூடிட்டு அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் என்ன பரிகாரம் செஞ்சாலும் அது நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களில் பிரபஞ்ச சக்தி அதிக அளவு ஆற்றல் மிகுந்ததாக இருக்கும். அதனால் அப்போ செய்யும்போது கண்டிப்பாக 100% பலன் நிச்சயம்னே சொல்லலாம். இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்கிறேன். இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறது ஒரு முக்கியமான விஷயம் குறித்து தான். அதனால தான் நான் முன்கூட்டியே வீடியோவும் போட்டிருக்கிறேன். நீங்கள் இதை பார்த்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு நாளைய நாளில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வம்சத்துக்கே கோடீஸ்வர யோகம் உறுதினே சொல்லலாம். வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறது வரவே வராது அப்படின்னும் சொல்லலாம். சரி, இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று தான் தேவை. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வில்வ இலை. இந்த வில்வ இலை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உரியது. இது உங்களுக்கு தெரியும். இது நல்ல ஒரு பணவசிய மூலிகையும் கூட. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய இடத்துல முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது வில்வ மரத்தை சொல்லலாம். அதனால் இந்த வில்வ மரத்தினுடைய இலை தான் நமக்கு தேவைப்படுது. ஒரு இலை கிடச்சிச்சு அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும். இப்போது உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருந்ததுன்னா அங்கே கண்டிப்பாக வில்வ மரம் இருக்கும். அவங்க கையில் எட்டுச்சுன்னா நீங்கள் அங்கேருந்து கூட நீங்கள் பறிச்சிக்கலாம். இல்லைனா கோவிலுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வில்வ மாலை கட்டி விற்பாங்க. அதுவும் நாளைக்கு அன்னாபிஷேகம் நடக்கிறதுனால எல்லா சிவபெருமான் கோவில்லையுமே அந்த வில்வ மாலைங்கிறது விற்றுட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் அந்த மாலை வாங்கிட்டு கூட அதுலேருந்து ஒரு இலையை நீங்கள் பறிச்சிக்கலாம். அல்லது சிவபெருமானுக்கு கொடுத்துட்டு அங்கே வணங்கிட்டு வரும்போது அவங்களே நம்ம கையில் பிரசாதத்தோடு சேர்த்து வில்வ இலையும் தருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் கொண்டு கூட வந்துக்கலாம். மொத்தத்தில் நமக்கு ஒரே ஒரு வில்வ இலை கிடச்சிச்சு அப்படின்னா கூட நீங்கள் விட்டுறாதீங்க. அதை நான் சொல்கிற மாதிரி பயன்படுத்திக்கோங்க. ஒரு வேளை எப்பாடப்பட்டு உங்களுக்கு வில்வ இலை கிடைக்கல அப்படிங்கும்போது உங்களுக்கு நான் வேறு ஒரு பரிகாரம் அடுத்த பதிவில் சொல்கிறேன். இப்போ வில்வ இலை கிடைக்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. இதை ராகு காலம் யமகண்ட நேரம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். இப்போ நாளைய நாளில் புதன்கிழமை நமக்கு ராகு காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மதியம் 12 மணிலேருந்து 1:30. யமகண்டம் அப்படிங்கிறது காலையில் 7:30லேருந்து 9 மணி. இந்த 2 நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு நமக்கு இந்த 7:27 வரைக்குமே பௌர்ணமி திதி இருக்கிறதுனால நீங்கள் அந்த டைம் வரைக்கும் கூட எடுத்துக்கிட்டு எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம்.
இப்போ ஒரே வில்வ இலை வந்து எடுத்துக்கோங்க. இது நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. அது கூட வாசனை மிகுந்த ஏதாவது ஒரு பொருள் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு ஜவ்வாதோ அல்லது பச்சை கற்பூரமோ இல்லை ஏலக்காய் பொடியோ இது மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் வந்து பன்னீர் ரோஸ் வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு 2 சொட்டு சேர்த்துக்கோங்க. அது இல்லை அப்படின்னா தண்ணீர் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் கெட்டியான பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப லேசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து ஏதாவது ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. ஊதுபத்தி குச்சோ தீக்குச்சோ ஏதாவது ஒரு குச்சி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டையும் இந்த இலையை எடுத்துகிட்டு அந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு மனதார சிவபெருமான மனதார வேண்டிக்கோங்க. அன்றைக்கி மகாவிஷ்ணுக்குரிய நாளாக இருக்கிறதுனால அவரையும் வேண்டிக்கோங்க. சந்திர பகவானையும் வந்து வேண்டிக்கோங்க. இந்த பரிகாரம் எனக்கு நல்ல பலனை கொடுக்கணும், இதை நான் பணவரவுக்காக செய்கிறேன், அதனால் எனக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க. அதன் பிறகு அந்த குச்சியில் அந்த பேஸ்ட்டை தொட்டு நமசி வசி நமசி வசி நமசி வசி இதை வந்து அந்த இலையில நீங்கள் எழுதிக்கோங்க. இது ரொம்ப தெளிவாக தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது வந்து நீங்கள் வருத்தப்பட வேணாம். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த பேஸ்ட்டை தொட்டு நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா? இலையில் அப்படியே பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. அதனால் நீங்கள் எழுதி மட்டும் வைங்க. இதை வந்து அப்படியே ஒரு நிமிஷம் விட்டுருங்க. இது நல்லா வந்து உலரட்டும். இப்போ சுத்தமாக இருக்கிறீங்க, பீரியட்ஸ் எல்லாம் இல்லைங்கும்போது இது ஒரு நிமிஷம் நீங்கள் பூஜை ஏரியில் வச்சு கூட வழிபாடு செய்யலாம். ஒருவேளை பீரியட்ஸில் இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இது காயிற வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சுக்கோங்க. மனசுக்குள்ளாரையும் நீங்கள் சிவபெருமான வேண்டிக்கோங்க. அதன் பிறகு இந்த வில்வ இலையை உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க. இதை நீங்கள் ஒரு பேப்பரில் மடித்து வச்சிங்கனாலும் சரி, அல்லது துணியில் மடக்கி வச்சிங்கனாலும் சரி, இல்லை ஜிப்லாக் கவர் சின்னதாக இருக்குதுங்கும்போது அதை கூட நீங்கள் இந்த இலை போட்டு வைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். மொத்தத்தில் இது வந்து உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வைக்கிறது நல்லது. பீரோலையும் வைக்கலாம், பர்ஸ்லேயும் வைக்கலாம். இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இந்த வில்வ இலை வந்து ஒரு தெய்வீக மூலிகை அப்படிங்கிறனால இது காஞ்சாலும் நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்துமே தவிர துளியளவு கூட எதிர்மறை சக்தியை வந்து ஈர்க்காது. மேலும் இது எங்கே இருக்குதோ அங்கே வந்து அதிகப்படியான பணவரவையும் வந்து இது கொடுக்கும். இது ஒரு ரகசிய பரிகாரம் அப்படின்னே சொல்லாங்க. இது வரைக்கும் இது யாரும் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அற்புதமான ஒரு பரிகாரம் இது. இது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப வந்து சந்தோஷப்படுறேன். இப்போ முன்கூட்டியே நான் வீடியோ போட்டதுனால கண்டிப்பாக நீங்கள் அந்த இலை கிடைக்கிறதுக்கான ஏற்பாடில் காலையிலேயே இறங்கிடுவீங்க. அதனால தான் நான் இப்போவே வந்து சொன்னேன். அவசியம் இதை செய்யுங்க. சரி, இது காஞ்சதுக்கப்புறமா இது எப்போ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் செவ்வாய் வெள்ளி சாம்பிராணி தூபம் போடுவீங்க இல்லையா, அந்த சமயத்தில் இதையும் வந்து நீங்கள் அப்படி நுணுக்கி போட்டு வீடு முழுக்க வந்து காட்டிடலாம். அற்புதமான பவர்ஃபுல்லான பரிகாரம். எல்லாருமே நாளைய நாளில் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.